Hi friends, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட செட்ஸ் வந்து ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறோம். அதாவது வந்து நான் வந்து செட்டாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்ச வேரியபிளில் ஆக்சஸ் பண்ணக்குள்ள பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இதாகிடுச்சு. இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டபுள் மாதிரி நம்ம பர்டிகுலர் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா அது எரர் தான் த்ரோ பண்ணும். அதில் இருக்கிற மாதிரி நம்மளால் இதை டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பில் தான் நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸ் இன் திஸ் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தா மட்டும்தான் அதில் ஆக்சஸே பண்ண முடியும். அதாவது இந்த செட்டில் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திஸ் செட்டில் வந்து எனக்கு ஆப்பிள் பனானா செடி இருக்குது. பனானா வந்து இன் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மெம்பர்ஷிப் ஆப்ல இன் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டால் ட்ரூ, அது ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் நமக்கு இது பண்ணும். அதே வந்து இப்போ ஆட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியும். இப்போ திஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி நம்மளோட ஆட் பண்ண முடிஞ்சதோ இதே மாதிரி வந்து திஸ் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் பனானா செடி வந்து இப்போ ஆட் வந்து ஆரஞ்சு கொடுக்கணும், அந்த லாஸ்ட் எலமெண்ட்டாக நமக்கு போய் ஆட் ஆகிடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் லிஸ்ட் செட் அப்படின்னு திஸ் செட் அதுக்கப்புறம் வந்து டாபிக்கான இப்போ வந்து ரெண்டுக்கான வந்து வேறு செட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து அப்டேட் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தொடங்க வரணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதாவது திஸ் செட் அப்டேட் டாபிக்கான அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்க செட்டை வந்து எனக்கு போய் ரெண்டாவது எனக்கு அப்டேட் பண்ணிக்கணும்னா நமக்கு கன்டினியூஸாக வர ஆரம்பிச்சோம். அப்படி தான் நமக்கு வரும் பார்த்தீங்கன்னா. அதே இப்போ வந்து செட்டில் ரிமூவ் பண்ணுறதுனா ஒரு உள்ள இருக்க ஒரு ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை ஒன்று ஒன்றா நம்ம ரிமூவ் பண்ணுறது. அதே சேம் டிஸ்கார்ட் அதுவும் அதே தான். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பனானா மட்டும் ரிமூவ் பண்ணிடனா அந்த அப்படின்னா டிஸ்கார்ட் அப்படின்ற வேர்டு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோம். இதே திஸ் செட் அப்படின்னு கிளியர் கொடுத்தா அந்த மொத்த செட்டையுமே நமக்கு கிளியர் பண்ணிடும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூமே நமக்கு இருக்காது. லூப் அதே தான். பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி திஸ் செட்டில் வந்து இந்த ஐட்டம்ஸில் எனக்கு வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணுறதுக்கோசம் எக்ஸ் இன் திஸ் செட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஓகே பண்ணணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு டப்புள்லேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லிஸ்ட்டு 1 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருப்போம். லிஸ்ட்டு 2ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். மூணாவது லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் லிஸ்ட் 1 ப்ளஸ்ட்டு லிஸ்ட்டு 2 அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன பண்ணால் கன்டினியூஸாக ஆட் ஆகிடும். ஆனால் நம்ம இங்கே அப்படி வந்து பண்ண முடியாது. ஸோ யூனியன் அப்படின்னு அதை நம்ம 10th மேத்தமேட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து யூனியன் பண்ணால் வந்து நமக்கு 2 ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து வேல்யூ ஜாயின் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இப்போ எனக்கு அப்டேட் பண்ணும் அப்படின்னா சேம் அதிலே இப்போ வந்து செட் 1 இருக்குது, செட்டு 2 இருக்குது. எனக்கு செட்டு 1லேயே போயிட்டு எனக்கு அதோட வேல்யூ பூரா எனக்கு அப்டேட் கொடுத்தோன்னா அந்த வேல்யூ பூரா நமக்கு செட் 1ல் வந்துடும். இப்போது இந்த ஜாயின்லேயே வந்து அந்த இன்டர்செக்ஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ எக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானா சரி இருக்குது, வையில் வந்து கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள், இது ரெண்டுக்கும் வந்து காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மட்டும்தான். ஸோ எக்ஸ் இன்டர்செக்ஷன் அப்டேட் ஒய் அப்படின்னு கொடுக்கப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷனில் என்ன இருக்குது ஆப்பிள் தான் இருக்குது. ஸோ ஆப்பிளை மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட்டா அதாவது இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு எக்ஸ் இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒய் கொடுத்தோன்னே அந்த ஆப்பிள் மட்டும் காமனாக இருக்குது. அதாவது ஜெட்டில் போய் வேரியபிளாக எனக்கு வந்து ஆப்பிள் மட்டும் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் டிஃபரன்ஸ் அப்டேட்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஆப்பிள் 2 காமனாக இருந்துச்சு. இப்போ வந்து 2 காமனாக இருக்குன்னு எலிமினேட் பண்ணிவிட்டு அதாவது எது காமனாலேயோ அது மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சைமல்டேனியஸ் டிஃபரன்ஸ் அப்டேட் பண்ணுறது தான் இந்த செட்டில். அதே அடுத்த ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக அப்டேட் பண்ணாங்க. இப்போ ஜெட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீவேர்டு வச்சு எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம்பளாக யோசித்து நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செட்டில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக்கில் வந்து டிஸ்டனை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.